தெருநாய்க்கள் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. கோவையிலும் அந்த மாதிரி வரணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்க போது நிறைய தெருநாய்க்கள் வந்து பார்க்கலாம் நிறைய மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை? சட்டப்பேரவையில் இது சம்மந்தமாக பேசினேன். தெருநாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு அமைச்சர் சொன்னார். இதில் மாநகராட்சி கிட்ட பேசினா என்னங்கிறாங்க, அந்த தெருநாய்க்கள் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க. ஆனால் அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது, அதனால் எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனால் இந்த நாய்களுக்கு தெருநாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஆப்ரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு தான் கேட்க முடியும். நிறைய இடங்கள்ல இப்போ என் தொகுதியில் ரேஸ் கோர்ஸில் போய் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால், இன்னொரு பக்கம் இந்த விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் வந்து நாயை பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அதனால் அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து ஒரு 2 பேர் வந்து நாய் வந்து கடிச்சு கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையிலலாம் இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது. ஒவ்வொரு இடங்களில் வந்து வாக்கு சதவீதம் குறையுது, ஒரு சில இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்குது. அதனால் ஒவ்வொரு பகுதிக்கேற்ப இதை தான் பார்க்க வேண்டுமே தவிர, தேர்தல் ஆணையம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து வாக்களிக்கணும்னு. அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க. ஒருவேளை வாக்களிக்கிறதெல்லாம் கட்டாயமாக்கினா தான் நம்மளுக்கு வந்து இது சரியாகுமான்னு தெரியல. ஆனால் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது அது வெயில காரணம் காட்டியோ இல்லை தனிப்பட்ட காரணங்கள் அது சரியானதல்ல. ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் எல்லாத்தையும் வாக்களிக்கணும்னு தான் சொல்கிறோம். பிரமாதமாக இருக்கு. நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் ஒரு வார்த்தை பின்னால் ஒரு வார்த்தையே சொல்லலை. அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்கிறோம், நாங்கள் ஜெயிக்க போகிறோம். கோயம்புத்தூரில் பிஜேபி ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தில் எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. ஆனால் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 1.03% வாக்கு வந்து குறைந்தது. அதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய தொகுதி நீங்க தான் 24 நாளும் இருக்கப்ப எல்லா தொகுதிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, அர்பன் ஏரியாவில் முழுக்கவே இந்த 50லேருந்து 60% வாக்குப்பதிவுங்கிறது தேர்தல் ஆணையம் கவனிக்கணும். ஏன்னா நான் என் தொகுதியிலேயே நிறைய இடங்கள்ல போகும்போது ஒரு அர்பன் பகுதிகள் எப்படி இருக்குன்னா வேலைக்காக வந்து குடியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வாடகை வீட்டில் குடியிருக்கிறதையும் அவங்க வந்து ஒரு வாக்காளராக பதிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க. அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இங்க வந்து வாக்காளராக பதிவு பண்ணிட்டு ஊர்ல ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது, நானே பார்க்கறது. அதனால வாக்காளர் பட்டியலை வந்து குறிப்பா அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து அவங்க 2 அட்டை வச்சிருக்காங்களா, ஏன்னா இது வேலைக்காக பாவம் நிறைய பேர் இங்க வராங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால அர்பன் ஏரியாவில் இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. கலெக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து பீரியாடிக்கெல்லாம் வந்துட்டு டிராஃப்ட் ஒரு தடவை வந்து வரை வரைக்கும் கொடுத்துருக்காரு. கட்சியில் முகவர்கள் வந்து அதை முறையாக அவங்க பார்க்காத ஒரு குறையாக இருக்குது தவிர நாங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அவங்களுக்கு. அதை அவங்க அப்போவே பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 2 தடவை ஒரு அறிக்கை. அதாவது நிறைய இடங்கள்ல வாக்காளரோட பேர் விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்ற காரணம், நாங்க வந்து ஏற்கனவே 2 தடவை கொடுத்தோம், 3 தடவை கொடுத்தோம், நோட்டீஸ் கொடுத்தோங்கிறாங்க. என்னன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீட்டில் கணவருக்கு இருக்கு, மனைவிக்கு இல்லை, பையனுக்கு இருக்கு, மருமகளுக்கு இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாங்கள் பிரச்சனை பார்த்தோம். எங்கள் மாவட்ட தலைவர் கூட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 3 மாத காலமா வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க அதுல தீவிரமா ஈடுபட்டாங்க. இதுல என்னன்னா ஒரு வாக்காளர் ஒரு பூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல கணவரோட பேர் இருக்கு, இன்னொரு பூத்துல மனைவியோட பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாருங்க, மாவட்ட தலைவர் வீட்லயே கணவருக்கு ஒரு பூத்துல ஓட்டு, மனைவிக்கு ஒரு இடத்துல போட்டு, இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள். இதுக்கெல்லாம் வந்து வாக்கு சாகடி முகவர்களால தீர்வு காண முடியாது. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்துல இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும். தேர்தல் ஆணையம் நாங்க கொடுத்துட்டோம், இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை வந்து சரியா இணைக்கிறதுல தான் அவங்களோட வெற்றி இருக்கு. அதனால இந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் கை கழுவ முடியாது. வரக்கூடிய காலத்துல இன்னும் கூட நீங்க அரசியல் கட்சிகளை அதிகமா ஈடுபடுத்துங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.